சாமி மச்சான் சாப்பிட்டீங்களா? இருக்கோம் நீங்க அதை தொட்டு பார்க்கலாவது. நீங்க எந்த லைவ் பார்த்துட்டே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு டிபி, ரெண்டாவது ஜாயின், மூணாவது நீங்கள் எந்த மெம்பர்ஷிப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதுலேயே ப்ரைஸோடு வருங்க. இதில் உங்களுக்கு எது கட்டுப்படி ஆகுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோல்டு வரேங்க. கோல்டு பார்க்க ஆசைப்படுறவங்க இந்த கோல்டை தொட்டு இந்த ஜாயினை கொடுத்தீங்கன்னா உங்களோட சீக்ரெட் கிட்ட கேட்குங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமன் லைவெல்லாம் ஆன் பண்ணும்போது எப்படி நோட்டிஃபிகேஷன் வருமோ அதே மாதிரி தான் நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக லைவ் செக்ஷனுக்கு வந்தாலே மெம்பர்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாம். உங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். அது வேண்டாம் எஸ்ஜி, அது டபுள் வேலை. அது வந்து கிஃப்டடு மெம்பர்ஷிப் போட்டுடுறாங்க. அந்த ஆப்ஷன் வேண்டாம், அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆமாம், சப்போர்ட் வச்சு உட்காருங்க. என்னத்தை எங்கே சப்போர்ட் வைக்கிறது? கட்டில் நகர்த்தவே முடியல, உலகத்து வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி ஓரமாக போட்டால் கூட நான் செவுத்தோடு சாஞ்சிக்கிட்டு உட்காருவேன். இது இந்த இப்படி இந்த இந்த கவரை பிரிக்கணும். பிரிச்சுட்டு இதுக்கு பெட்டு கவர் போடணும். இது ரொம்ப ஹீட் ஆகுது. மாடி ரூம்லேயே அதே மாதிரி இந்த கவரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதோட கவருங்களை எடுத்து போட்டு விடணும். மோர்னிங் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நான் இட்லி சாப்பிட்டேன். சங்கர் வாங்க. அண்ணாமலை சொல்லுங்க. ஹாய். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு ரீல்ஸ் சூப்பரா? சங்கர் வாங்க. சாமி மச்சான் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? மைண்டே எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. பெயின் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, என்னால் உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. பாப்பாவை தான் ரொம்ப நேரம் முதுகில் உட்கார சொன்னேன். அதுக்கு மேலே வெயிட்டு உட்கார வைக்க முடியல. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் எனக்கு. 2 குழந்தைங்க. கிரேட். வேல் வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ராக் 10:30க்கு கோல்டு லைவ். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. எங்கே தான் ரெஸ்ட் எடுக்கிறது சாமி? ஏற்கனவே டல் அடிச்சுட்டு கிடக்குது மெம்பர்ஷிப் லைவு, காமன் லைவ் எல்லாம். இதில் வேறு நான் ஒரு நாள் வரல அப்படின்னாக்கா இன்னும் 2 அவ்வளோதான். பெயின் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. என்னத்தை இதுதான் 2 நாள் நான் லேட்டாக சாப்பிட்டல. நான் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றது தான் இதுக்கு மருந்து. அதான் 2 நாள் லேட்டாக சாப்பிட்டதுனால வச்ச வேணா இது. இன்னைக்கு மதியம் கூட 3:20 3:40 ஆயிடுச்சு சாப்பாடு வாயிடுறது. எவ்வளோ லாங் இன்னைக்கு. எனக்கு வண்டியில் வரும்போதே வலி எடுத்துக்கிச்சு. ரொம்ப லாங்காக இருக்குது. மீன் வாங்குகிற மார்க்கெட்டு இங்கேருந்து ரொம்ப லாங். அங்கேருந்து எனக்கு வந்து 8 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போயிடுவோம். இங்கே வந்ததுலேருந்து 1/2 hour ஆகுது. உங்கள் பொண்டாட்டி ஏஜ் 33. ஓ சூப்பர். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேப்லெட்லாம் ஏது கிடையாதுடா. இது இவ்வளோ 1 மாதம் நல்லா தானே இருந்தேன். பாப்ஸு உட்காரத்துக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைனா கூட பேக் பெயின் வரும். 2 வீலர் ட்ராவல் கூட. இன்னைக்கு எங்கேயும் போகல, வெறும் மீன் வாங்க தான் போனோம். நான் வரமாட்டேன்னு இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. ஆற்றிக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். கட்டில் தள்ள முடியலப்பா. இது என்ன வெயிட்? இது அர்ஜென்ட்டுக்கு. இதில் நான் அவுத்தி விட்டுட்டு செவத்தோடு உட்காந்துருவேன். சோஃபாவுக்கு இன்றைக்கி வர்ற வழியில் தான் அந்த சோஃபா ஷோரூம். என்னங்க போன திங்கக்கிழமையே சராக்கிழமை ஆர்டர் பண்ணது. இந்த சனி ஞாயிறு வராது, அடுத்த சனி ஞாயிறு வரும். நீங்கள் இன்றைக்கி சனி இந்த சனி ஞாயிறு முடிஞ்சிச்சு, எப்போங்க வரும்னு கேட்டேன். அதுக்கு சனிக்கிழமை வரும்னு நினச்சா வரல. இன்றைக்காவது வருமானு கேட்டேன். குழப்பி எடுக்கிறேன் பாரு. சனி ஞாயிறு வரும்னு சொன்னார்ல, இன்றைக்கி சனிக்கிழமை வருமா? நாங்கள் வேறு வெளியில் போகிற வேலை இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க இன்றைக்கி தான் ரெடியே பண்ணுறாங்க. உங்களுக்கு நாளைக்கு மதியம் வரும். ஃபோன் அடிச்சுட்டு வாங்க காலை டைமில். திடீர்னு நாங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருப்போம். நேரம் வந்திருந்தேன், கொஞ்சம் உட்காரத்துக்கு நல்லா இருந்திருக்கும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்?
மூச்சு பிடிப்பு கூட இருக்கு. அதே தான் அதுதான் அந்த பெருங்காயத்தை கையில் கொட்டி நக்கி தண்ணியை குடித்தேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. உடனே ரிலீஃப் ஆகலை. அது ரிலீஃப் ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. அது சரி. ஓகே, குட் நைட் எஸ்ஜி. பாலாஜி, ஐ எம் யுவர் பிக் ஃபேன். வாங்க நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றதா அப்படின்ட்டு அன்றைக்கி தான். ஆமாம் ஆமாம், அது சாப்பிட்டதா. இப்போ ஒரு தோசை கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன். மீன் குழம்பு இன்னைக்கு வீட்டில். மீன் குழம்பு ரோலிங் சேர் இருக்கும் பேக் பெயினுக்கு. ஆமாம், அது எனக்கு ஒத்துக்கல. ரோலிங் சேர் அதில் உட்காந்து அது வந்து சென்டிமெண்ட்டுக்கு செட் ஆகலை. அது செட் ஆகலை. புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு என்றைக்குமே உட்டு தான். இந்த கட்டில் கூட உட்டில் தான் இருக்கும். அப்படியா? இல்லை இல்லை, நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறேன். கரண்ட்டை நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 மணி 6 மணிக்கு கூட நிறைய பேர் வந்துருவாங்க. 6 to 11 மணி வரைக்கும் இப்படி கொடுங்க, இப்படி நிறுத்துங்க, இப்படி கொடுங்க, இப்படி நிறுத்துங்க. அப்படிதி மோனி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். அது உங்கள் வீட்டிலடா, அது உங்கள் வீட்டில். நீ இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்க. உனக்கு இப்போ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீ ஷங்கரு பாப்ஸ் இவங்களாம் நீங்களாம் லிஸ்ட்லேயே கிடையாது. நான் கேட்குறது இங்கே தமிழ்நாட்டில் இப்போதைக்கு சென்னை ஃபேன்ஸு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள சொல்ல வரேன். பொதுவாக யூடியூப்பில் அதிகமாக வந்து லைவ் போடுறவங்களோட ஊர் வந்து அதிகமாக சென்னை, வேலூர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டு தான் யூடியூபே ஆண்டுகிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த ஊராக பார்த்து கரண்ட்டு போயிடலாம். ஒரு 6 மணிக்கு போயிடலாம். என்ன கைஸ், என்ன சொல்கிறீங்க? கடவுளே, நான் சாமி கிட்ட போயிட்டு முந்தானையில் காசை முடிச்சு வச்சு நான் கேட்க போகிறேன். அம்மா தாயே, சென்னையில் தான் நமக்கு ஃபேன்ஸ் அதிகம். இது வரைக்கும் என்னோடய ஃபேன்ஸ் யாரும் வேலூர் கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது. இந்த 2 ஊருக்கு மட்டும் கரண்ட் இருக்கவே இருக்கக்கூடாது. நாங்கள் தான் கணக்குலேயே இல்லையே. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக்கு போடுங்க. கமெண்ட்ஸ் வருது தலை, கமெண்ட்ஸ் வருது. அக்கா இன்னும் ரொம்ப லவ் யூ. வாங்க ஜெஷன், சேட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் யாருங்க உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்க போகிறாங்க? தெரிஞ்சவங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்வெர்ட் நீ கிரேட்டு. லைக்கு சப்ஸ்கிரைப் போகிற ஐடியா 3 நாளாக இருக்குது. பாப்பாவுக்கு ஃபீவர் வரலன்னா நேற்று போயிருப்போம். ஃபீவர் வந்ததுனால தள்ளி போச்சு. நாளைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் கிச்சனில். ஸ்பெஷல் அது இந்த 1 இயராக தான் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் இன்னும் 1 வீக் இருக்கு. 1 வீக் இருக்கு. இன்னும் இவனுக்கு வேற பேக் வேற வாங்கணும். இன்னும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுங்கிறான். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சரி நம்ம தலைவர் வந்திருக்காரு, ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 15,000 தருவேன்னு சொன்னார். சரி ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீஸ் கட்டாமலே 15ஆம் தேதி வரைக்கும் டேட்டு மெசேஜ் வந்துருச்சு. 15 தேதியெல்லாம் கட்டணும் அப்படின்ட்டு இந்த மாதம். சரி எதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் அவர் கையெழுத்து போட்டுட்டாருனாக்கா உங்களை கவர்மெண்ட்டுக்கு மாற்றிடுறேன்னு சொல்லியே வச்சு இப்படியே ஓட்டினேன். கடைசியில் பார்த்தா எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இப்போ போய் ஃபீஸு போயிட்டு ஃபஸ்ட்டு டேம் 20,000 போய் கட்டிட்டு வரணும்.
கடைசியில் என் கனவெல்லாம் கனவாகவே போயிடுச்சு. டேக் கேர் யுவர் ஹெல்த். கண்டிப்பாக வெங்கடேஷன், கண்டிப்பாக. ஸ்மால் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். இதோ இருந்திருக்கிறேன். முன்னாடி வரைக்கும் அவள் அதில் தான் இருந்திருக்கா. ஆமாம், ஒரு வாட்டமாக உட்காந்து ஃபிக்ஸடாக உட்காந்துட்டேன். இப்போ நான் எழுந்திருக்கிறத நினைச்சாலும் எனக்கு அப்படியே சோம்பேறித்தனமாகவே இருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாலே போ வேணாம் மச்சான், அங்கே போய் சண்டை போடுறது நமக்கு செட் ஆகாது. ஆமாம், நீ பேசாம பிக் பாஸுக்கு போ. வேணாம் மச்சான், அங்கே போய் சண்டை ஆகாமல் இருக்கும். என்ன இருக்க பக்கம் ஒரே நிமிஷம் நகர்ந்து போச்சு. சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். இது சொல்லுவா இல்லை எப்படி விட்டுறவா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோனில் யாராவது நீங்கள் லைக் போட தெரியலன்னா இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துருங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு ஸ்க்ரீன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் தொட்டுடுங்க. அடுத்தது டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து 6th லெவல் வரைக்கும் இருக்கும். வேணுங்கிறத டிக் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? எழுந்துச்சு நினைச்சுப்பா. போதுமா? உட்காரலாமா? ஜஸ்டிக் காமிக்குது அப்படின்னாக்கா கிரீன் கலர்ல நேம் காமிக்குது. அது எப்படி காமிக்குது? சரி, ஓகே, குட் நைட். வாங்க மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். எனக்கு சிற்பி 92 வேறு டைம் ஆகுது. அதுக்கு தான் குட் நைட். குட் நைட் செல்லம். நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பாருங்கள். முத்து சிராஜ், தெரிய வேண்டியதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கணும்.